அரசு எல்லா ஆட்சியிலையும் இப்படி கடைசி காலத்தில் வந்து தெருவில் இறங்கல். ஓகே. இந்த 4.5 வருஷத்துல தீர்வு கண்டிருக்க வேண்டிய பிரச்சனைகளை தீர்வு காணாத விளைவு இன்னைக்கு தெருவில் நிற்கிறாங்க. உங்க கண்ணை திறந்து பார்த்தாலே தெரியும், பலதரப்பட்ட மக்கள் இன்னைக்கு தினம் போராட்ட களமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. பலதரப்பட்ட மக்கள் இன்னைக்கு தெருக்களில் இறங்கி மாநிலம் முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார்கள். உச்சபட்சமாக ஜனவரி 6 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் என்று அரசு ஊழியர்கள் சொல்லுகிறார்கள். 2 மாதம் தேர்தலை வச்சுக்கிட்டு காலவரையற்ற வேலை நிறுத்தத்துக்கு அரசு ஊழியர்கள் போகிறாங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் அவங்களை எப்படி ஏமாத்துறீங்க? டைம் கொடுங்க, டைம் கொடுங்க, டைம் கொடுங்க, இப்போ தான் ஆட்சிக்கு வந்தோம், பார்க்குறோம். 24 அவங்க நெருக்கடியை முற்ற வைத்த போது என்ன சொன்னீங்க? இது மக்களவைத் தேர்தல், அது முடிஞ்சோன்னே நான் தீர்த்துடுறோம். நீங்கள் இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சு கடைசி 2 மாதத்தில் நிற்கிறோம். அடுத்த 60 நாளில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நேற்று ககன்தீப் சிங் வந்து போய் அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காரு. பழைய ஓய்வூதிய திட்டம் கோரிக்கைகளை ஒரு அம்சம் ஒரு ஆங்கிள் தானே ஒழிய அது மட்டுமே எல்லாமே கிடையாது. அவர் 2வது அவர் அறிக்கையில் என்ன சொன்னார்னு தெரியல. அந்த அறிக்கையோட தகவல்களை, அந்த அறிக்கையோட கண்டென்ட்ஸை அரசு வெளியிடாதான்னு தெரியல. ஓகே. ஜனவரி 6ஆம் தேதி போராட்டத்தை அரசு எப்படி கையாள போகிறது? உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.